ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, குயிக்காக ரெடி ஆகிற ஒரு டிஷ் தான் இது. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 4 எக் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அப்புறம் ஒரு டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகப்பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பெப்பர் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், ஏன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான பொருள். இதுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுற ஒரு டிஷ்ஷு. ரைஸ்க்கு சாப்பிட்லாம். அப்புறமா இது வந்து தயிர் சாதத்து கூட, லெமன் ரைஸ் கூட, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை ரைஸில் கூட நம்ம பெரட்டி சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும் இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயிலை ஊற்றுறேன். ஆயிலை விட்டுட்ட மேலே அதில் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட்டாக பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட்டாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, குயிக்காக வந்து வதங்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம பாயில்டு எக்கு கொடுக்குறோம், அப்புறமா வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்குறோம், இல்லை எக் பூஜி பண்ணி கொடுக்குறோம், இல்லை முட்டை குழம்பு. அதை விட இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது வந்து இந்த படி இருக்கேன். நல்லா ஆனியன் வதங்கணும். வதங்கின மேலே நம்ம டொமேட்டோவை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா இது ரொம்ப வதங்க விடக்கூடாது, மீடியமாக வதங்க விடணும். வதங்கின மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம ரொம்ப வதக்கிட்டோம்னா தீஞ்சிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரு 75% குக் ஆன மேலே நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணணும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, மிளகாய் தூளை ஆட் பண்ணணும். அப்புறம் ஜீரகப்பொடி, மிளகாய் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். ஸ்லோலே வச்சுக்கணும் கேஸு. நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தீஞ்சிடும் சீக்கிரமாக. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சுண்ட விட்டோம்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அந்த பச்சை வாசனை போன மேலே ஒரு எக்காக நம்ம வந்து உடச்சி விடணும். நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விடுங்க. நான் வந்து ஒரு கப்பில் விட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தூரமாக போட்டு விட்டோம்னா அது கீழே நல்லா பாயில் ஆகிடும். நம்ம இப்போவே உடச்சி விட்டோம்னா கவுச்சி வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோம்னா கீழே நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை கிளறி விட்டோம்னா அந்த கவுச்சி வாசனையும் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அழுக்காக அப்படியே வர மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டோம்னா பாயில் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு எக் பெப்பர் ஃப்ரை இதுதான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம வெஜ்ஜிலையும் பண்ணலாம், பன்னீரில். நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.